உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம், அது வந்து ரொம்ப அழகான ஆரம்பம் காத்துட்ருக்கு. ரொம்ப அழகான ஆரம்பம்னு சொல்கிறத விட ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம் காத்துட்ருக்குங்க. பார்த்திங்கன்னா பிளாசமிங் அபண்டன்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங். இதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. இது காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் பொறாமப்படுறாங்க, பொறாமப்பட போகிறாங்க. காதல் இன்னும் உங்கள் காதலை சொல்லலை அப்படின்னா, உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் காதலை சொல்ல போகிறாங்க. எல்லாத்தையும் செக் வித் ஸ்டார்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து எனர்ஜி செக்இன். ஸோ உங்கள் காதல் இன்னும் ஆரம்பிக்கலை, வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பிக்கப் ஆகலை, ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னிங்கன்னா எல்லா ட்ரபிளும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு விலைக்கு போக போகுது. அடுத்தது வந்து காதலை சொல்லாமல் இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் காதலை சொல்ல போகிறாங்க. அதே சமயம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்பேஸ் இல்லைனா உலகம் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அதை வந்து உருவாக்க போகிறீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். எஸ்பெஷலாக ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் ஆல்ரெடி இந்த காதலை நம்பி உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய தடைகள் நிச்சயமாக இருக்குது. உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது அவங்க காதல் கற்பனை இல்லைனா வந்து அவங்களோட வேண்டுதல், கனவு கண்ணன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி. ஓ மை காட், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக தான் வரப்போகிறாங்க. அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல. உங்களை நிச்சயமாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் கார்டடாக இருக்கலாம். கார்டடானா கொஞ்சம் ஓப்பனாக இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக பேசாமல் இருக்கலாம். பட் அவங்களோட இன்டென்ஷன் இந்த காதலில் புது ஆரம்பம் கொண்டு வரது மட்டும்தான். கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்க போகுது. மேபி கம்யூனிகேஷன் சீக்கிரம். எஸ், கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். நீங்கள் ரொம்ப கார்டட் இல்லைனா அவங்க ரொம்ப கார்டட். இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றிலாம் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பேலன்ஸ். உங்கள் காதலில் நீங்கள் எவ்வளோ தூரம் காதலை கொடுத்தீங்க, காதலுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க, அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இந்த பர்சன் எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. இவங்க உள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதியை நோக்கி திரும்ப போகுது. அதே சமயம் வந்து அபரிமிதமான செல்வம், சந்தோஷம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வரப்போகுது. மேபி நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க, இல்லை இந்த மாதிரி ட்ரபிள், காமிக் எனர்ஜி அட்டாக் அதெல்லாம் இருந்ததுன்னா இட்ஸ் லைக் இதெல்லாம் விலக போகுது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து விலக போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து டிஃபிகல்ட் டெசிஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் அண்ட் 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. மேபி நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கரியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, கரியராக காதலா இல்லைனா வந்து நீங்கள் இந்த காதலுக்குள்ளே, அதாவது இது வந்து டெஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் ஒரு உங்களோட காதல் டிவைன் கவுண்டர் பார்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்ட்லேருந்து யாராவது வரலாம், இல்லைனா வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி ஏதாவது வரலாம். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, சாய்ஸ். அதான் நான் சொல்கிறது, சாய்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஃபேமிலியை சூஸ் பண்ணுறதா, காதலை சூஸ் பண்ணுறதா, இல்லை 2 ஆப்ஷன்ஸ். அதாவது பழசுலேருந்து யாராவது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் யார் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், எந்த பாதையில் போகணும், யார் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க போகிறாங்க, யாரோட இன்டென்ஷன் ரொம்ப பியூர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காதல் எப்போ வருமோ அப்போ வரும். ஓ மை காஷ், ஓ மை காட். பிரபஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிளேயர் எனர்ஜி இருந்தாங்க அப்படின்னா, இங்கே தான், அதனால தான் உங்களுக்கு இங்கே சாய்ஸ் ஆப்ஷன். யாரோ ஒருத்தங்களுக்கு, ஒரு சிலருக்கு மட்டும் யாராவது ஒருத்தங்க பிளேயர் எனர்ஜி, இல்லைனா வந்து அவங்க கேரக்டர் சரியில்லை, இந்த பர்சனோட இன்டென்ஷன் சரியில்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்திருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப வேகமாக உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்க பிளேயர் இல்லை அப்படின்றாங்க. அவங்க மாதிரிலாம் இல்லை, நான் ரொம்ப திருந்திட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூட ஒரு புது ஆரம்பம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு காதல் ஒருத்தங்க தான். அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இங்கே ஒன்று தான். பிரபஞ்சம் வச்சுருக்க காயினை யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ஃபார் ஷோர். அந்த டிவைன் கவுண்டர் பார்ட் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஸோ இடையில வந்து இந்த எனர்ஜி இட்ஸ் எ டெஸ்ட். ஏன்னா எப்போவுமே ட்வின் ஃப்ளேம் இல்லைனா வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் நேம் தேவையில்லை. ஒரு நல்ல காதல், உண்மையான காதல்னால் பரிசோதிக்கப்பட்டு தான் அதுக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கனால தான் அந்த பர்சன் வராங்க. அவங்களோட இன்டென்ஷன் தான் நான் கேட்டேன். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கனால தான் இந்த லைக் அவங்களுக்கு எப்படின்னா பொறாமை, இல்லைனா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைனா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அட்ராக்டிவாக இருக்கீங்க, அவங்கள மிஸ் பண்ணுறது, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது வந்து ஒரு க்ரெடிட், இல்லைனா வந்து ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அதனால், இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். மற்றபடி இங்கே ரொம்ப தூய்மையான காதல் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பார்க்கல. இது அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இதில் உங்களை பற்றி அக்கறை எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. சாய்ஸ் எந்த பக்கம் போகணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கிங் ஆஃப் சோர்ட்ஸ், உண்மை விளம்பி. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சைக்கிக், வெரி டேலண்டட் பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங், தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி, கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லும்போது சச் அ ஸ்வீட் எனர்ஜி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அவங்க கிங் ஆஃப் சோர்ஸ், நீங்கள் வந்து குயின் ஆஃப் கப்ஸ். இதுதான் உங்களோட காம்பினேஷன். அங்கே அறிவு இருக்குது, உங்ககிட்ட அன்பு இருக்குது. இந்த காம்பினேஷன் தான் இங்கே வரப்போகுது. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பாட்டம் டெக்கில். இந்த காமிக் எனர்ஜி இல்லைனா இந்த பாஸ்ட் பர்சன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சனை ஏதாவது ஒரு குளறுபடி உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹை ப்ரீஸ்டர்ஸ், உங்களால் இதை கடந்து போக முடியும். பொறுமையாக இருங்க. நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட காதல், இந்த உண்மையான காதல் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இது பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த டிவைன் கவுண்டர் பார்ட் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லுவாங்க. அவங்களே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்வோர்ட் தான் அவங்க கையில் இருக்குது. பிரபஞ்சம் கொடுக்குற ரெண்டையுமே அவங்க வச்சுருக்க போகிறாங்க. இந்த பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் உங்கள் கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிறதுக்கு படிப்படியாக தான் நீங்கள் வந்து முன்னாடி போவீங்க. ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க உங்கள் கனெக்ஷன். நோ ரஷ் ஹியர். இது வந்து உங்களுக்கு இன்னொரு க்ளூ பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. யார் உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் இந்த பர்சனை வேண்டான்னு சொன்னீங்க, இல்லைனா வந்து இவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இந்த பர்சன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெய்சாரம், காட் பிளஸ் யூ.